குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தனது கொள்கை தலைவர்கள் குறித்து விஜயால் எழுதி வைக்காமல் அரை மணி நேரம் பேச முடியுமா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். இல்லை, அதில் என்ன நம்ம கருத்து சொல்ல முடியும்? அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க, மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதாவோட. அந்த கட்சி தலைமைகளை போய் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும் தானே. அதில் என்ன கருத்து இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை. பல முறை சொல்லிட்டேன், அது அவங்க கட்சி பிரச்சனை, அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க. அதில் போய் நம்ம ஒரு கருத்து சொல்கிறது ரொம்ப நாகரிகமற்றதாக இருக்கும். அது நல்ல அது அவசியமற்றது. இவர் அதை பேசலையே. திருச்சியில் நடந்த சிறுநீரக திட்டத்தை பற்றி பேசலை. அவர் நாமக்கல் நடந்தது தான் பேசினார்ல. நாமக்கல் நடந்தது தானே சொன்னார், திருச்சியில் நடந்தது சொல்லலையே. நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தம் மேலே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாப்ல. இல்லை, அப்படி இல்லை. அவர் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர்றாருல. அண்ணா யார்? திமுகவின் தோற்றுனர். எம்ஜிஆர் யார்? அதிமுகவின் தோற்றுனர். ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்றா தூக்கிட்டு வந்தால் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யலான்னு என்ன சொல்லுங்கள். பேரறிஞர் அண்ணா மேலே நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது. அவர் கஷ்டப்பட்டு 49 ஆரம்பித்து 67 ஆட்சியை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் தான் இருக்கிறார். அதோட இறந்துரு. அவர் ஆட்சியில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியமெல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. எம்ஜிஆரை வைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் கல்வியை, மருத்துவத்தை தனியார் மயப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான். தமிழ் பயிற்று மொழியாக இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றின பெருமகனும் அவர் தான். முல்லை பெரியாற்று அணை இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது. அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான். இதையெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல. எனக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவினார் எங்கள் விடுதலைக்கு. அதை மதிக்கிறோம், போற்றோம். பட் இதெல்லாம் எப்படி இருக்கிறது? அதெல்லாம் கிடையாதுங்க. நீ என்னை திரைப்படத்தில் இருந்ததுன்னா நான் ரசிகனை சந்திச்சேன்னா ஒரு கேள்வி முடியும். நான் ரசிகனை சந்திச்சேன்னா நீ ரசிகனை சந்திச்சேன். சரி, நானும் நடித்தேன், நீனும் நடித்தேன். நீ ரசிகனை சந்திச்சியா? நான் ரசிகனை சந்தித்தேன். நான் மக்களை சந்தித்தேன், நீ ரசிகனை சந்திக்க. வரும் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லை ராஜான்னு எத்தனை தடவை சொல்கிறேன். நான் போட்டிட்டுட்டேன். நேற்று கூட 6 வேட்பாளரை அறிவிச்சிட்டேன். திருப்பி இதை கேட்டுக்கிட்டு கூடாது. இங்கே திமுகவின் செயல்பாடு, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, உங்கள் கருத்து என்னன்னு கேட்குற நிலைமையில் இருக்குது.